ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ துபாய் விளாக். மார்னிங் நாங்க எழுந்ததுக்கு அப்புறமா ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நைட்டு அந்த அளவுக்கு ரோடு தெரியலல்ல. இப்போ ரோட் வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. இந்த வியூல ஸ்பெஷலா ஒரு வியூ இருக்கு. என்னன்னா, அ வியூ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஏரோப்ளேன் வந்து பறந்துகிட்டே இருக்குது. கிட்ட ஏரோப்ளேன பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்க. நாங்க 6த் ஃப்ளோர் எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. அந்த ரூம்ல இருந்து விண்டோ வியூ பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூலுக்கு இப்படிதான் இருந்தது. நான் சொன்னேன்ல ஏரோப்ளேன் பார்க்குற வியூ வந்து ரொம்பவே அழகா இருக்கும். கேமரால பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. காலையில எழுந்த உடனே பாருங்க கார் எவ்ளோ ஸ்பீடா போகுது. அது மட்டும் இல்லாம இது துபாய்ல மார்னிங் 7:30 தான். வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. இதுக்கப்புறமா நாங்க குழந்தைங்கள ரெடி ஆகி கீழ கூட்டிட்டு போறதுக்கு நாங்களும் கிளம்பிட்டு இருந்தோம். கிட்ஸ் 2 பேரும் அந்த விண்டோ ஓரமா நின்னுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போனோம். ஸ்விம்மிங் என்ட்ரன்ஸ்லயே க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. 9:00 தான் ஓப்பன் அப்படின்னு சொன்னவும், நாங்க டைரக்ட்டா லாபி போயிட்டோம். லாபி போயிட்டு சாப்ட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறமா நாங்க நேரா ஸ்விம்மிங் பூல் வந்தோம். ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் பூல பார்த்த உடனே கிட்ஸ் 2 பேருக்கும் அவ்ளோ அ ஹாப்பி ஆயிருச்சு. கிட்ஸுக்கு தனியா, பெரியவங்களுக்கு தனியா வந்து 2 ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இவங்க 2 பேரும் நாங்க தான் ஃபர்ஸ்ட்டா ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போனோம். குழந்தைங்க 2 பேரும் பாருங்க எவ்ளோ ஹேப்பியா விளையாடுறாங்கன்ட்டு. என்னோட பெரிய பொண்ணுக்கெல்லாம் ஸ்விம்மிங்ல விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. நாங்க துபாய்க்கு இந்த மாரி ட்ரிப் வரும்போதெல்லாம் நாங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஹோட்டலா பார்த்து ஸ்டே பண்ணுவோம் அவளுக்காகவே. இதுதான் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல். எவ்ளோ ஃப்ளோரு எவ்ளோ பெருசா இருக்குதுன்னு பாருங்க. அதே மாரி நாங்க இருந்த ஏரியா ஃபுல்லா அ சைனா பீப்பிள்ஸ் நெறைய இருப்பாங்க போல. அதுக்கேத்த மாரி ஹோட்டல்ஸ் எல்லாம் நெறைய இருந்தது. அந்த மாரி பிளேஸஸும் அங்க நெறைய இருந்தது. ஹேப்பியா ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு ரூம்ல போய் ரெடி ஆகி நாங்க வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறப்ப தான் சொன்னாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு, "நீங்க ஐஸ் கிரீம் ட்ரை பண்ணலையா?" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்க போயிட்டு கீழ விசாரிக்கும்போது, உங்களுக்கு நீங்க புக் பண்ணும்போதே இதுவும் சேர்ந்து வந்திருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அத என் பொண்ணுகிட்ட சொன்னோனே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டா. என் பெரிய பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்கேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலா அவங்க ஐஸ் ஸ்கேட்டிங் தெரியாது. ஆனா நார்மலா வீல் இருக்கும்ல 4 வீல் வச்சு அந்த ஸ்கேட் நல்லாவே பண்ணுவாங்க. அதனால இந்த ஐஸ் ரிங் பண்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. இருந்தாலும் உள்ள போறப்போ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது நல்லா வழுக்கி விடும்ல. அதனால அந்த சைடுல இருக்க வால புடிச்சுக்கிட்டே அவங்க 3 ரவுண்ட் சுத்துனாங்க. சுத்திட்டு அதிலயே பிராக்டிஸ் ஆக ஆக தான் ஆ உள்ளார கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சாங்க. இத புடிச்சுட்டு வாக் பண்ணும்போதே அவங்க கை ஃபுல்லா நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்பப்போ பிரேக் எடுத்துட்டு தான் உள்ள போனாங்க. ஃபைனலா அவங்க பிராக்டிஸ் பண்ணி 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 அவங்களுக்கு ஈஸி ஆயிருச்சு. நார்மல் ஸ்கேட் எப்படி பண்ணுவாங்களோ, அதே மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இடையில அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் அவங்களோட அப்பாவும் சேர்ந்து அவள மோட்டிவேட் பண்ணோம். உன்னால முடியும். உனக்கு இது ஈஸியா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணோம். அதே மாரி அவங்களுக்கும் அ சூப்பரா ஸ்கேட் பண்ண பழகிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க நேரா சூக் மார்க்கெட் வந்துட்டோம். சூக் மார்க்கெட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. 3:00 பக்கம் ஆயிடுச்சு. சரி லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல்ல வந்து அ அ ஹஸ்பண்ட் தான் புக் பண்ணாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனால ஹஸ்பண்ட் புக் பண்ணாங்க. பெரிய பொண்ணு எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக சிக்கன் நூடுல்ஸ். அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் மந்தி ரைஸ் சாப்ட்டுட்டு, அப்புறம் தந்தூரின்னு சொல்லியிருந்தாங்க. அ சாப்ட்டுட்டு நெறைய சாப்பிட முடியல. அதனால கொஞ்சமா சாப்ட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்க நேரா சூக் மார்க்கெட் தான் போனோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நம்மலாம் இப்போ 1 கிராம் நகை வாங்குறதுக்கே அவ்ளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா, இங்க இவ்ளோ பெரிய நகை யாரு போடுவாங்கன்னும் தெரியல. நான் வந்துட்டு எப்படி வீடியோ எடுக்கிறேன்னே தெரியாம வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அ லா அ லேண்ட்ஸ்கேப் வீடியோ எடுக்காம நான் ஷார்ட்ல இருக்கிற மாரியே நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நானு ப்ராப்பரா வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். இது சூக் மார்க்கெட் வந்துட்டு நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு உள்ள போகுறது.
லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒன் டே போயிருக்கேன். ஆனா வந்துட்டு அவுட்டர்லயே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த டைம் தான் டீப்பா நான் உள்ள போய் பார்க்கும்போது, இவ்ளோ கடைகள் இருக்கு. ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஒரு கடையும் பார்க்கும்போது, அந்த சூப்பர் மார்க்கெட்ட பிரம்மாண்டத்த பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் உள்ள உள்ள போயிட்டுருக்கும்போது, ஆம் சாஃப்ரான்லாம் வச்சிருந்தாங்க. சாஃப்ரான் அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த அஹ ஃபைனலா நானும் வந்து அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ரிங்க நானும் பார்த்துட்டேன். ஆக்சுவலா இதோட வெயிட் வந்து 58 கேஜியோ, 56 கேஜியோ இருந்தது. சூப்பர் மார்க்கெட் எல்லாம் பார்த்துட்டு, கடைசியா நாங்க ரூம வெக்கேட் பண்ணிட்டு கார எடுத்துட்டு கெளம்பிட்டோம். கார எடுத்துட்டு கெளம்பும்போது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த மரம் காமிச்சிருப்பேன்ல, மரத்துல கீழ ஒரு லீவ்ஸ் இருக்கும். சென்டர்ல ஒரு லீவ்ஸ் இருக்கும். அதே மாரி மேல உள்ள டாப்ல பார்த்தோம்னா, அது ஒரு லீவ்ஸ் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்துட்டு ஒரே இடத்துல பார்க்கறது ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஹோட்டல்ல இருந்து நாங்க கெளம்பிட்டோம். இதுதான் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல். அ இது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் டைமா இருந்தது. ஏன்னா, சூக்கு சூக் மார்க்கெட் வந்து நாங்க டீப்பா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பிரதர போய் பார்த்தது மறக்க முடியாத ஆக்சுவலா இது எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு மெமரபிளா இருக்கணும் அப்டின்றதுக்காகவே நான் கேப்சர் பண்ணேன். நானா இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், நாங்க 4 பேருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். வரும்போது எப்படியெல்லாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி அதே போகும்போது வந்துட்டு வீடியோ எடுத்தேன். நைட் வியூவும், டே வியூவும் பார்க்கறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வீடியோல வந்து நான் துபாய் மியூசியம், ஃப்ரேம் எல்லாம் போறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க் யூ.